அவள் தானே எங்கள் புன்னகை. என்ன மன்னிச்சிரு அனிதா. விக்ரம், நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? இல்ல அனிதா, இது ரொம்ப தப்பு. காலையில வாரிசுக்காக அவ்வளோ கேவலமா நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ கேவலமா உங்ககிட்ட சி என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு அனிதா. விக்ரம், ஒரு நிமிஷம் என்னை பாருங்களேன். என்னை பாருங்க விக்ரம். முதல்ல எல்லாத்துக்கும் சாரி கேட்காதீங்க. என்ன தப்பு பண்ணா மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்க கிட்ட சாரி கேட்கணும். இல்லையா நம்ம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோன்னு இப்ப சாரி கேட்கணும்? அதுக்கு அவசியமே இல்லை. இல்ல நான் நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இல்ல இது தப்பு, அதான் மன்னிப்பு கேட்குறேன். விக்ரம், நீங்க அப்படி நடந்துக்கல. ஏன்னா உங்க உடம்புக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் உங்களை அப்படி என்கிட்ட நடந்துக்க வச்சிச்சு. நானும் வேற வழி இல்லாமல் சம்மதம் சொன்னேன். ஆனால் விக்ரம், நான் ஒன்று சொல்லவா? உங்களுக்கு நான் குழந்தை பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது என்னமோ உண்மைதான். என்ன அதுக்காக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினச்சதும் உண்மைதான். ஆனால் விக்ரம், நீங்கள் முழு சுயநினைவோட என்ன உங்கள் பொண்டாட்டியா உங்கள் மனசார ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அது நடக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில அது நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை விக்ரம். எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. அந்த விஷயம் கூட அவ்வளோ அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதைத்தான் நானும் நினச்சேன். என்னை கல்யாணம் பண்ணது என்னமோ அக்ரிமெண்ட்டு தான். நான் உங்ககிட்ட காலையில் ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்டது என்னமோ உங்கள் வீட்டுக்கு வாரிசு பெற்று கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக தான். ஆனால் அதுக்காக உங்கள் சுயநினைவே இல்லாமல் என் கூட வாழ்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது விக்ரம். நானும் உணர்வு இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஆனால் நான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இல்லை என் உடம்புக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஐ எம் ரியலி வெரி சாரி. நீ இவ்வளோ ஹர்ட் ஆகிற அளவுக்கு நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னை தொட்டது கூட இல்லை. நான் எத்தனை டைம் உங்ககிட்ட நெருங்கியிருக்கேன். நெருங்கும் போதெல்லாம் நீயும் விருப்பப்பட்டிருக்க. விருப்பப்பட்டு தான் என் சுண்டு விரல் கூட உன் மேலே பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு என்னமோ நான் ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன். எனக்கு அது புரியுது. அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சாரி. என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத விக்ரம். நான் உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன மற்ற ஆம்பளைங்க மாதிரி குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை அடித்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி என் விருப்பமே இல்லாமல் என்னை தொடணும் நீங்கள் நினச்சிங்களா? சொல்லுங்கள். அப்படி நீங்கள் நினைக்கவே இல்லையே விக்ரம். அப்போ கூட என் விருப்பம் வேணும்னு தான் நினச்சிங்க. ஆனால் நீங்கள் சுயநினைவிலே இல்லைங்கிறது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது விக்ரம். எனக்கு உங்கள் கூட வாழணும்னு ஆசை தான். அதாவது நார்மலாக எல்லோரும் இருக்கிற புருஷன் பொண்டாட்டிங்க மாதிரி உங்கள் கூட என்னால் வாழ முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டு என்னை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. நானும் தான் அது கையெழுத்து போட்டேன். நான் அதுக்கு எந்த விதத்துலையுமே நீங்கள் மட்டும்தான் இதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நானும் தான் அதில் முக்கியமான தப்பையும் பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்டது உங்கள் வீட்டுக்கு நான் வாரிசு பெற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னது தான். ஆனாலும் விக்ரம், நான் பொண்ணு விக்ரம். எனக்கும் விருப்பம்லாம் இருக்கும்ல. எனக்கும் இந்த விஷயம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும்ல விக்ரம். அது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும் உங்கள் கூட நான் வாழ்ந்தா அது என்ன விக்ரம் வாழ்க்கை? ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா, பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுவேன் சம்மதமா. விக்ரம், பிரியாத வரம் ஒன்றை
வர வேண்டும் சம்மதமா பிரிந்தாலும் உன்னை சேரும் உயிர் வேண்டும் சம்மதமா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க விக்ரம், நீங்கள் தப்பு பண்ணலை. ஏன்னா உங்கள் இயலாமை, உங்கள் உடம்புல ஏற்பட்ட மாற்றம் தான் அப்படி உங்ககிட்ட தூண்டலை தீண்டிருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிட்டதா, அதெல்லாம் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டதா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்லுவேன், இனி வரப்போகிற காலத்துலேயும் சொல்லுவேன். நம்ம லைஃப்பில் நம்ம கற்பனையிலேயே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு வாழும்போது அதை நம்மளால் உணர முடியாது. உணர முடியாதுன்னா தொட்டு உணர முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த விதத்தில் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, எந்த விதத்துலேயும் நீங்கள் மனசு நொந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய இடத்துல என்னை நானே வருத்திக்கிட்டு இருந்திருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது, நான் காட்டிக்கவும் மாட்டேன். ஸோ நீங்கள் எப்போதுமே எனக்கு ஸ்பெஷல் தான் விக்ரம். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஸ்பெஷல். என்னோடய லைஃப்பில் என் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னா, ஏன்னா அப்பாங்கிறவர் எதிர்பார்க்காம கிடைக்கிற ஒரு கிஃப்ட். நம்ம லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்க போகிற ஒரு பர்சனும் அவர் தான். அவருக்கு அப்புறம் அதே ஃபீலை இன்னொருத்தவங்க கிட்ட உணர்றோன்னா நமக்கு தாலி கட்டின புருஷனால் மட்டும்தான் அது முடியும். புருஷன் நல்லவராக இருக்கிற பட்சத்தில், மனசு நல்ல மனசாக இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் உங்களை நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் தப்பு பண்ணிட்டதா நான் நினைக்கவே மாட்டேன். இப்போவும் சரி, இன்னும் 6 மாதம் கழிச்சு உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமும் சரி. ஏன்னா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே விக்ரம், எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் எனக்கு ஸ்பெஷல் தான். நான் உங்களை தப்பாக நினைக்கவே இல்லை, நினைக்கவே மாட்டேன் விக்ரம். கடவுள் நமக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கிஃப்ட்டை நம்ம கையில் கொடுக்கும்போது அது மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணணும், பத்திரப்படுத்திக்கணும். நம்பிக்கையே இல்லாமல் அதை நம்ம விட்டறிஞ்சிட்டோன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது? இல்லை அதை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் என்ன வேல்யூ இருக்குது? ஸோ நிறைய விஷயம் இருக்குது விக்ரம். ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நான் தப்பாக நினைக்க மாட்டேன் விக்ரம். இப்போவும் சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்கணும்னா நீங்கள் இப்போ இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த விக்ரமா என் கூட வாழ்ந்தால் மட்டும்தான் அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சுயநினைவே இல்லாமல் என் கூட வாழ்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது விக்ரம். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நான் வெளியே இருக்கேன், நீங்கள் தூங்குங்க, என்ன நான் வந்து தூங்கிக்குவேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். உன்னிலே பூவையள்ளும் உன்னிலே பூவையள்ளும் புன்னகை மின்னுதே. கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே. இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில். இமை மூடும் தருணத்தில் தோன்றி இமையசைக்கும் நொடியில் காணாமல் போகிறது இந்த சொல்லாத காதல். சிறிது காலம்தான் என்றாலும் அது என்னுடைய அழகிய காலம். உரிமையானவளாக வந்து கற்பனையில் காதலையும் நிஜத்தில் கண்ணீரையும் பரிசாக அடித்துச் சென்றவன் அவள் என் என்னவள் அல்ல, என்னுடையவன். பல மணி நேரம் துளிக்கின்ற மணி துளிக்கு தெரிவதில்லை. அது இந்த மண்ணிற்கு செழுமை தரும் என்று. ஆனால் பல மணி நேரம் கண்ணீரை துளித்தாலும் என்றும் அணையா நெருப்பாக நெஞ்சில் எரிவது இந்த சொல்லாத காதலி என்றும் உன் நினைவில் மட்டும் வாழும். இந்த சொல்லாத காதலனின் தீராத ஏக்கங்கள். காதல் வந்தும்
இங்க பாரு, என் மேல எவ்வளவு வேணாலும் கோவப்படு, நான் அதை ஏத்துக்குவேன். ஏன்னா எனக்கு பொறுத்தும் போக தெரியும். அதுக்காக அந்த மீனை பட்னி போடாத. என்னது? ஏய், தப்பா புரிஞ்சுக்காத, அந்த மீனிங்ல சொல்லல. ஆம், ரெண்டையும் பிரிச்சு விட்டு சாப்பாடு போடாம வச்சிருக்கீல்ல, அத சொன்னேன். நம்ம பசிச்சா வாய் திறந்து கேட்போம் நமக்கு பசிக்குதுன்னு. அதுக்கு அப்படியா? வாய் இல்லாத ஜீவன். ஃபுட்டு போடு. ஏன் ரொம்ப பசிக்குதோ? ஆமா, இப்போ பசிக்குதுன்னு சொன்னா மட்டும் அப்படி எல்லாம் புரிஞ்சிருமா என்ன? கையை கட் பண்ணது தப்பு தான். அதுக்காக இந்த அளவுக்குலாம் யாரும் இல்லை என்ன. அதான் இறங்கி வந்து நானே மன்னிப்பு கேட்குற ரேஞ்சுக்கு வந்துட்டேன்ல. அதான் தெரியுதுல. அவங்க இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியலன்னு உனக்கு புரியலையா? உன்கிட்ட தானே பேசுறேன். ஆ, அதான் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கணுமா? டக்குன்னு மன்னிச்சிட்டா அதுல என்ன கிக் இருக்கு? சோ கொஞ்சம் அனுபவிங்க ரெண்டு பேரும். ஆனாலும் இப்படிலாம் பட்னி போட்டா பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதையும் பாப்போம். இப்ப நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், என்ன எதுக்கு எழுப்பி விட்டீங்க? இது என்ன புது பழக்கமா இருக்கு? எப்போதும் என்ன பாராட்டி சீராட்டி தூங்க வச்சுட்டு தானே நீ தூங்குவ. இது என்ன புதுசா இருக்கு? ஏன் பிரிச்சு வச்சிருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன? இங்க பாரு, ஒருவேளை ஒண்ணுனா இப்போ எட்டி பார்க்கலனா நீ எப்போதும் போட தானே இருந்திருப்ப. ஆ, உங்க வீட்டுல எப்படி தூங்கிருப்ப அப்படிதானே தூங்கிருப்ப. இல்ல என்னையவே நினைச்சிட்டு தூங்காமலே இருந்திருப்பியா என்ன? இங்க பாரு, நீ மூஞ்சி இப்படிலாம் வச்சா அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. அதெல்லாம் பழைய சரணு. இப்போ சரணு நிறைய மாறிட்டான். ஆமாமா, நீலாம் அதுக்கு பயப்படுறாளா என்ன? அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. உன்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் முதல்ல கண்டுபிடிக்கிறவ உன் சண்டை கோடின்னு உனக்கு தெரியட்டும். இப்ப புரியுதா உன்னை எதுக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கேன்னு? உனக்கு ஃபுட்டு கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்படியே பட்னியாவே இரு, அதுதான் உனக்கு தண்டனை. இந்த தண்டனை ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. அப்ப தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இங்கே கொண்டிருக்கான்? ஒன்று கீழே தூங்கு, இல்லையா போய் உன் தம்பி கூட படுத்துக்கோ. என் தங்கச்சி இங்கே வர சொல்லிட்டு. நான் இல்லாம உன்னால தூங்கிட முடியுமா என்ன? என்ன மறந்துட்டியா நீ? நீ படுக்கும்போது உன்னோட தலைக்கு தலகாணி தேவைப்படாது. என் கை தான் உனக்கு தலகாணி. உன் கை மேல தலையை வச்சு நெஞ்சு மேல என் மார்பு மேல உன்னோட மூச்சு கத்துப்படுற மாதிரி நீ தூங்குவ. மறந்துட்டியா என்ன? மறந்துட்டியா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? உன்னதான் கேக்குறேன். எப்போ பார்த்தாலும் அந்த இடமே கிடைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்காவது ஒரு நாள் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்கும் பழகிக்கணும்ல. எப்போதுமே நம்ம நினைக்கிறதுக்கே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருவேளை அதுக்கு நமக்கு கிடைக்க கொடுத்து கூட வைக்கலனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தனியாக இருக்கவும் பழகிக்கணும். ஆனா இருக்கிற வர அத சந்தோஷமா அனுபவிக்கிறதுல தப்பு இல்லைல்ல? ஐயோ, இப்படிலாம் லவ் பண்ணா எந்த பொண்ணுக்கு தாண்டா உன் மேலே கோவம் வரும்? முடியலடா. ஐயா, எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்துக்கு அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனாலும் கெத்து மெயின்டைன் பண்ணுவேன். மாவளே, பார்த்துறேன்டி இன்னைக்கு எப்படி என் மார்பு மேல நீ தூங்காம தூங்குறேன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்ப. அந்த பச்சை குத்தி இருக்க இடத்துல தூங்கும் போது நானே உன் நெஞ்சுக்குள்ள வந்து தூங்குற மாதிரி இருக்குன்னு. எப்படி இன்னைக்கு நீ என் மார்பு மேல தூங்காம இருக்கேன்னு பாக்குறேன். இவனை இப்படி விடக்கூடாதே. சரி, கொஞ்சம் சீண்டுவோம். கால் வலிக்குது, என்னன்னே தெரில. ரொம்ப காலெல்லாம் வலிச்சுட்டே இருக்கு. நமக்கு யார் இருக்கா நம்ம காலை பிடிச்சு சொடக்கெல்லாம் எடுத்து விடுறதுக்கு? அப்படிதான் யாருமே இல்லையே. வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். வலிக்குது. அடிக்கடி கால்ல சொடக்கு எடுக்கணும், இல்லைன்னா வலிக்கதான் செய்யும். ரொம்ப சொடக்கு வந்தா அப்படிதான் இருக்கும். இப்படி எப்படி நீ அடப்பிடித்தால் எப்படி எப்படி நான் விலகிடுவேன்? இப்படி இப்படியே கிரங்கடித்தால் எப்படி எப்படி நான் உறங்கிடுவேன்? இப்படி இப்படி நீ காதலித்தால் எப்படி எப்படி நான் மறந்து
எவ்வளவு வேணாலும் பேசாம இருந்துக்கோங்க. ஆனா எங்க கடமைய நாங்க எப்போதும் செய்வோம். அதுக்கு யாரும் எந்த தடையும் போட முடியாது. எனக்கு தூக்கம் வருது. இனிமே காலில் சொடக்கு எடுக்கணும்னா கொண்டு வந்து காலை நீட்டு. அதெல்லாம் சண்டையே போட்டாலும் அது ஒன்றை நாங்கள் எப்போதும் செஞ்சிருவோம். ஏன்னா அது எங்கள் டியூட்டி. இப்போ கூட பேசுறேன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இது என் டியூட்டி. அதான் செஞ்சுட்டேன். குட் நைட். யாரும் நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேணாம். ஹம். யாரும் சந்தோஷப்படலைனாலும் கவலையும் பட போகிறதில்ல. நாங்கள் தூங்குறோம். ஆனால் ஒருவேளை எனக்கு நான் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு யாருக்காவது தோணுச்சுன்னா அந்த மீன் தொட்டியை கொஞ்சம் சேர்த்து விடுங்க, பிரித்து விடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 2 டாமன் சேரி தான் சேர மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. அதுவாது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதாவது இது கூட எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணா மட்டும், இல்லைன்னா மற்றபடி ஒன்றும் வேணாம். எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். அடே பிடிக்காத புருஷா, நீ ஆடாது. ஐயோ என் செல்லம். கொஞ்சம் மாதிரி தெரியுது. முத்தம் கொடுக்கறது எச்சி கண்ணத்துல தெரிக்கும். ஓ அப்படி. நான் இப்போ எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. குட் நைட். இந்த சண்டை இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். இதுதான் நல்லா இருக்கு. எனக்கு குட் நைட்லாம் வேணாம். அதுக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் டெடிகேட் பண்ண முடியுமா? அப்படின்னா தூங்கிடுவேன். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும், இல்லைன்னா வேணாம். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவா இவன் நெஞ்சோடு வளர்த்த, அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, காதுல நரைச்ச முடி கன்னத்துல குத்துது குத்துது, குழியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது, பருவம் தெரியாம மழையும் பொழிஞ்சாச்சு, விவரம் தெரியாம மனசும் நனைஞ்சாச்சு, உனக்கு வச்சிருக்கேன் மூச்சு, எதுக்கு இந்த கலியாச்சு, அட கண்ணு காது மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்க போகுது? ஓ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ? இங்க பாரு, சும்மா பேசிட்டு போக தான் உன்னை உள்ள ரூம்க்கு அலோவ் பண்ணேன், புரியுதா? மற்றபடி வேற ஏதாவது என்ன இருந்துச்சு இப்போயே ஓடி போயிடாமா. இல்ல, நீ அப்படிதான் உட்காந்துருக்க. நான் என்னமோ புது மாப்பிள்ள மாதிரியும் நீ என்னமோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரி என்னை பார்த்து வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரியும் அப்படி தாண்டி இருக்கு. இங்க பாரு, பல்ல பல்ல அடிச்சு பேசிட்டு இருக்காது என்ன. ஏதோ பேசணும்னால இங்க என் தங்கச்சி வெளியடிச்சு பத்தி விட்டு நான் ஒன்னும் உள்ள அலோவ் பண்ணேன். ஆனா உன் தங்கச்சி நல்ல பொண்ணாதான் இருக்கா என்ன? இங்க பாரு, அவளை எப்போதுமே நல்லவன் நினைச்சிடாத என்ன. அவளுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அப்படியே பெல்ட் அடிப்பா என்ன. சொல்லி சொல்லி மிரட்டிட்டே இருப்பா. நான் உங்ககிட்ட சொன்னது இல்லையே எத்தனையோ டைம், வீட்டில் சொல்லிடுவான்னு என்னை மிரட்டியிருக்கா தெரியுமா? கூட பிறந்த நாய்கள்லாம் அப்படித்தான் பண்ணுங்க என்ன. இந்த எனக்கு கூட தான் ஒரு அடிபாடு பிறந்திருக்கல. சரண நான் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவன் ஏன் சரண். அதே மாதிரி நான் சந்தியாவை இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவன் ஏன் சந்தியா. உனக்கு எனக்கும் என்ன ஒரு ஒற்றுமை பத்தியா? என்ன ஒற்றுமை? எருமை சாணி எடுத்து மூஞ்சி அடிச்சுமா 2 பேருக்கு சூப்பரான ஒரு ஒற்றுமை இல்ல. ஏன்டா நீ இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? பார்க்க நல்லா தானே இருக்கேன், கலர்ஃபுல்லா தானே தெரியுறேன். ஆமா தெரியும். சரி, இங்க இருந்து நான் பேசணும்னா கண்டிப்பா வெளியே சவுண்ட் கேட்டா மாட்டிக்குவோம். எங்க அம்மா வேற உள்ள வருவாங்க. நம்ம பேசாம பால்கனிக்கு போயிடலாமா? சொல்லி வாய் மூடல, பயமா இருக்குடா. யார் வந்திருப்பா? இரு.
யாருன்னு கேளுடி. ஏய் நான் தாண்டி கதவு தரடி. நான் தானா? ஏதா சொல்லிருவேன் மிருதுளா. நான் தாண்டி கதவு தரடி நித்யா. நித்யாவா? ஏமா என்னாச்சு? அத்தை பார்த்துட்டாங்களா? வெளியே கூப்பிட்டாங்களா எங்க ரெண்டு பேத்தையும்? மாமா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் மாமா தைரியம். எப்படி மாமா எல்லாத்தையும் இவ்வளோ டேசியாக எடுத்துட்டு இருக்கீங்க? நடு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே உட்காந்து பேசுறீங்க. திடீர்னு எங்கள் அம்மா வந்து கதவை திறந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? அடுத்த வருஷமே உங்க அக்காக்கு தவசம் தான். அவளுக்கு அடுத்த வருஷம் தவசம் வைப்பாங்க, எனக்கு இந்த வருஷமே தவசம் வச்சிருவாங்க. ஏன்னா அதுவும் சரண் மாமாவும் சந்தியாக்காவும் இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் கூட பயலடி மிருதுல உனக்கு. அதுக்கு தாண்டி இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மேலே மொட்டை மாடியில் போய் பேசலான்னு. இங்கே பாரு, அம்மா எப்போ வேணாலும் எந்திரிச்சு வரும். என்ன அதே மாதிரி யாரையும் நம்பாத. மேலே போ, மொட்டை மாடிக்கு போ. ஏமா நீ இந்த ரூம்குள்ள இருந்துட்டு என் கூட பிறந்த நாய் கூட கடலை போட்டு எங்களை வெளியே அடிச்சு பத்துற. இங்க பாருங்களா உண்மை அது. அடியே அப்படியா? ஆமாடி, எனக்கு தலையெழுத்து பத்தியா? நீ மாட்டிக்க கூடாதுன்னு உனக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு குழந்தையா, உங்க அக்காவை பத்தி தெரியாது. எங்க நீ சத்தமா பேசி சீன் கிரியேட் பண்ணி எங்க ரெண்டு பேத்தையும் போட்டு கொடுத்துருன்ற எண்ணத்திலேயே அப்படியே என் முன்னாடி கெத்தா சீன் போடுற. விடாத, நீ பேச. கூட பிறந்த பாவத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் பத்தியோ? என் புத்தியா பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும்டி. அடிச்சுக்கோ. யார் வேறன்னு சொன்னா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நானும் என் புருஷனும் இங்க உட்காந்து பேசுறது உனக்கு பிடிக்கல, நீயும் ஆள்கிட்ட கடலை போடணும், அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் எதிரே இருக்கோம். அதானே? என் புருஷன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தாண்டி. யார் சொன்னா அவங்க கூட கடலை போடணும்னா நான் இந்த இடத்துல இருந்து கடலை போடணும் இல்ல, மொட்டை மாடியில வந்து போடுவேன். நீ மாட்டிக்க கூடாதுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து என் புத்தி செருப்பால் அடிக்கும். உன்னையும் தங்கச்சியும் கூட சேர்த்து பெத்திச்சு பத்தி எங்க அம்மா சொல்லணும். உடனே எங்க அம்மா வீட்டுல இருந்து பெத்துக்கவே இல்லடி, குப்பை தொட்டில இருந்து பாம்பு எடுத்துட்டு வந்தா தெரியுமா? குழந்தைய என்ன எதிர்பார்க்கிற? மாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன ஒண்ணு குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வரல, அவ்வளவுதான். குப்பை தொட்டிக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் எங்க அம்மா பார்த்தா அம்மா இந்த பிள்ளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, பாருமா அழுதுட்டே இருக்கு, மூஞ்சி வேற மஞ்சளா இருக்கு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் மாமா. அதனாலதான் இப்போ அவ உங்களுக்கு லவரா இருக்கா. இல்லனா இந்த வீட்டுல சேர்த்துப்போமா நாங்க. மிருதுலா, அவ சொல்லுறத நம்ப என்ன? எங்க அம்மா ஒண்ணு அப்ளை பண்ணல, அவளே குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. குழந்தையா இன்னும் எதிர்பார்க்கிற? மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு கோதுக்கால அடிச்சு கொன்றுவேன் மாமா. மகேஷ் யாருக்காக இல்லைன்னாலும் இந்த ஃபைட்டுக்காகவாது மாதவனை இந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சிடணும்டா. ஐயோ ஒரு சின்னதா தான் கொளுத்தி போட்டேன், சும்மா பத்துக்கிட்டு எரியுதே. ஆகா என்ன மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்குடா மகேஷ். இதுதான் இன்னைக்கு உனக்கு என்டர்டைன்மெண்ட். நீ உனக்கு ரூம் விட்டு தரணும் அவசியம் இல்லடி, நானே என் புருஷனும் மேலே போறேன். போ நீயும் ஆள்கிட்ட வந்து கடலை போடு. ஆமா கெஸ் போலாம். இங்க பாருமா, அதாவது ஒரு சில டைம் உன் அக்கா அப்படிதான் பேசுவா, ஆனா இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறேன். சும்மா விடாது என்ன, மாமா வேணாலும் ஹெல்ப் பண்றேன். நான் எந்த சூழ்நிலையும் மாமா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லக்கூடாது. நான் எதுக்கு மாமா சொல்லணும்? நானும் சொல்ல மாட்டேன். இவளெல்லாம் நீங்க லவ் பண்ணதுக்கு வேற யாராவது லவ் பண்ணிருக்கலாம் மாமா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ என்னதான் ஆனாலும் இதெல்லாம் எனக்கு பொண்டாட்டி, ஐ மீன் பொண்டாட்டி ஆக போறவ. ஸோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே சரி, நீ போய் உன் வேலையை சிறப்பா செய், நான் போய் நாங்கள் எங்கள் வேலையை சிறப்பா செய்யறோம். ஏதோ உங்களுக்காக பாவம் பார்த்து மன்னிக்கிறேன் மாமா, இல்லைன்னா அவளை நான் கொன்னே போட்டுருப்பேன். சரி கூல் 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 போ. சரிங்க மாமா. ஜிமா நீங்க மட்டும் என்னை விட்டு இனி ஏமாத்திட்டு போனீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இல்லை புச்சிமா, நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க எப்படி என்னை விட்டுட்டு போவீங்க? எதுக்கு ஹரி சம்மந்தமே இல்லாம அப்படி பேசணும்? நான் எதுக்கு அவளை விட்டுட்டு போகணும்? ஒருவேளை அவளுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனையா? இப்போ அண்ணன் வீட்டில் தானே இருக்கா, இருந்தாலும் அவளுக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு எதுக்கு அவ அப்படி பேசணும்? எத்தனையோ டைம் ஃபோன் பேசியிருக்கோம், இத்தனை நாள வராத ஒரு ஸ்பீச் திடீர்னு வருதுன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை டெலிவரி டைம் நெருங்க நெருங்க பயப்படுறாளோ? அதுவும் கரெக்டு தான், நானும் கூட இல்லை. இருந்தாலும் என்னதான் நாக்கு கூட இருந்து பார்த்துருந்தாலும் அவளுக்கு மச்சான் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வராது. ஏன்னா என்னை விட அண்ணன் மேலே பாசம் அதிகம்ல. இருந்தாலும் என் குழந்தைய முறையா கையில் தொட்டு பார்க்கணுன்னு, தொட்டு தூக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதுக்கு தான் அந்த கடவுள் எதுவுமே கொடுத்து வைக்கிறேன். சரி ஃபோனாவது பேசலாம். ஏய் என்ன ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்ட? தூங்கிட்டு இருப்பேன்ல நினைச்சேன். என்ன ஃபோன் பண்ணது யாரு? ஏன் புச்சிமால? அதான். ஐயா வீரவசனெல்லாம் கேட்கல, இந்நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பேன்ல நினைச்சேன். இங்க பகல்னா அங்க ராத்திரின்னு தெரியும். சொல்லு. இல்லங்க. அடியே என்ன, எதுக்கு எந்திரிச்ச? வெக்கமா இருக்கு, எப்படி சொல்ல? எதுக்கு எந்திரிச்சேன்னு கேட்டா வெக்கமா இருக்கா? இதெல்லாம் ஒரு ரீசனா என்ன? இல்ல புச்சிமா, அது உங்களுக்கு புரியாது. ஓஹோ எங்களுக்கு புரியாதா? புரிஞ்சுது.
ம், என்ன பண்றது? ம், புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணுறது, ஓயாம ரெஸ்ட் ரூம், அதான். பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் இருக்கிறது தான். அதுக்குன்னு இந்த நடுராத்திரியிலமா தூங்குனா தானங்க. நான் தான் தூங்கவே இல்லையே. சரி, இன்னொருக்க கால் பண்ணீங்க, அன்எக்ஸ்பெக்டட் கால். சொல்லுங்க புச்சிமா. சும்மா தாண்டாமா, சும்மாதான். உன் நினப்பாவே இருந்ததா, அதான் கால் பண்ண. ஏன் நினைப்பா? ஓ, ஆ, காசிநாதனுக்கு ஏன் நினைப்பெல்லாம் இருக்கா என்ன? அடியே, ஏன் இல்ல ஏங்கிறேன். ஃபோன் பண்ணவன வம்பிழுத்துட்டு ஃபோன் வைக்கணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? இல்ல மிஸ்டர் காசி, சொல்லணும்னு தோணுச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்றீங்க? ஒர்க் இல்லையா? ஆ, இருக்குமா, பார்க்கலாம் மெதுவா. உன் நினப்பாவே இருந்தது, அதான் ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் நினைக்க வேணாம், நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஓகேவா? சரி, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஓகேவா? எனக்கு எனக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவா. ஆ, அவசரம் புரியுது புரியுது. அப்ப போகாம தான் பேசிட்டு இருக்கியா? இல்லைங்க, தண்ணியும் காலியாக போச்சு. சரி, கீழே வந்து எடுத்துட்டு கீழே இருந்துட்டு போயிட்டு அப்புறம் மேலே போகலான்னு. மேலையும் கீழையும் ஒரே இதுதான் என்ன? சரிடா, பார்த்து பத்திரமா இரு, ஓகேவா? ம், அப்புறம் என்ன, என் குட்டிமாவை கேட்டேன்னு சொல்லு. எனக்கு என்ன, அதான் புச்சிமாவோட நினப்பிலையே சந்தோஷமா இருக்கேன்ல. சீக்கிரம் வந்துட வேண்டாமா, கவலைப்படாத என்ன? ம், சரி, சும்மா தான் கூப்பிட்டேன். சரி, பார்த்து பத்திரமா. ம், ஓகேவா? பாய்ங்க, லவ் யூ, மிஸ் யூ. மிஸ் யூ டூ. அத்தை இங்க என்ன பண்றாங்க? இந்நேரத்துல? அத்தை, அனிதா, என்னவ என்னவ சம்மந்தமே இல்லாமல் வந்து நிற்கிறா? ஒன்றுமே புரியலையே. விக்ரம்க்கு நம்ம கொடுத்த மருந்து வேலை செய்யலையே என்ன? எதுக்கு இப்படி வந்து நிற்கிறா? ஒன்றுமே புரியலையே. இல்லை, அது எப்படி சாத்தியம்? என்னடா நம்ம ஒன்று பண்ணோம், ஆனா தலைகீழ ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ? என்ன என்ன ஒன்றும் புரியல. அத்தை, முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு போட்டா ஒன்றும் பண்ண முடியாது அத்தை. அனிதா, புரியல. அத்தை, நான் விக்ரம்க்கு பொண்டாட்டியும் தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளாக இருக்கணும்னு எப்போதுமே நினைப்பேன். ஒன்றும் இல்லை, சின்னதாக நீங்கள் என் கூட பேசலைனா கூட எதுக்கு பேசலை, என்ன பேசலைன்னு என்னையவே நான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி உங்களை நான் புரிஞ்சு தெரியாத. எனக்கும் விக்ரமுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் சிம்பாலிக்காக நிறைய வாட்டி என்கிட்ட அதை நீங்கள் கேட்டு பார்த்துட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு பதிலும் சொல்லலை. ஏன் சொல்லலைங்கிறது இன்னும் 6 மாதம் கழித்து உங்களுக்கு தெரியும் அத்தை. ஆனால் நீங்கள் நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம்க்கு ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க. ஆனால் அத்தை, நான் ஓப்பனாக உண்மையை சொல்லிடுறேன் அத்தை. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் எந்த விதத்துலையும் நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது அத்தை. ஏன்னா நீங்கள் என் மாமியாருங்கிறத தாண்டி நீங்கள் எனக்கு அம்மா. உங்களை நான் ஒரு நாள் கூட மாமியாரை நினச்சதே கிடையாது. என் அம்மா விட மேலாத உங்களை ஒரு படியாக நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த விதத்துலையும் ஏமாந்து போயிடக்கூடாது அத்தை. அதனால் நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்கள் என்ன நடக்கணும்னு நினச்சி விக்ரம் கிட்ட ஜூஸில் மருந்து கலக்கி கொடுத்தீங்களோ, என்கிட்ட மல்லிகைப்பூவை நிறைய கொடுத்து என் தலையில் வச்சு அனுப்பி விட்டீங்களோ, அது எங்கள் 2 பேத்துக்குள்ளே நடக்கல அத்தை. நல்ல வேலை இவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஞாபகம் வந்துச்சு. இல்லைனா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாளே. முதல்ல போய் பாலை காய்ச்சி கொண்டு வந்துடலாம். எந்திரிச்சா அவ்வளோதான், போய் முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். தூங்குறத பாரு. சரி, போய் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரலாம். அனிதா, நான் தான் சொல்லிட்டேன்ல அத்தை, நீங்கள் எந்த இடத்துல ஏமாந்து போகக்கூடாதுன்னு. நமக்கு பிடிச்சவங்க எங்கேயாவது ஏமாந்து போனால், இல்லை அவங்க மனசு சோர்ந்து போனால் நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? அந்த மாதிரி தான் நீங்கள் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி இது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அது நடக்கல அத்தை. அத்தை, விக்ரம் கூட 6 மாதம் வாழ்ந்திருக்கேன் அத்தை. அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார், எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு தெரியும் அத்தை. அந்த விதத்தில் அவர் இன்றைக்கி நடந்துக்கிட்டது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். நீங்கள் ஜூஸில் ஏதோ மருந்து கலக்கிறத நான் பார்த்தேன். அது சரி, உங்களுக்கு தான் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் குடிப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அது விக்ரம்க்கு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அத்தை. அத்தை, ஒரு தாயாக இருந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டீங்க. ஒரு மாமியாராக இருந்தும் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்க அத்தை. ஆனால் அத்தை, உங்களுக்கு நான் மருமகளாக இருப்பேன் அத்தை. ஆனால் அவருக்கு என்னால் பொண்டாட்டி இருக்க முடியல அத்தை. ஏன்னா அத்தை, நீங்களும் ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு தான். என் மனசு விட்டே சொல்கிறேன் அத்தை. இந்த மாதிரி விஷயம்லாம் உணர்வுபூர்வமாக இருக்கிற ஒரு விஷயம் அத்தை. என்னதான் புருஷன் சுயநினைவோடு இல்லைன்னாலும் அவர் கூட வாழ்ந்துட முடியாது அத்தை. இதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அத்தை. இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கணும் அத்தை. இயற்கையாகவே அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அத்தை. இயற்கையாகவே அந்த ஃபீல் இல்லாமல் அவர் கூட எப்படி அத்தை வாழ முடியும்? நீங்கள் கொடுத்த அந்த மருந்து குடிச்சிட்டு அவர் என் கூட வாழ்ந்துட்டாருன்னா நான் இந்த வீட்டுக்கு வாரிசை பெற்று கொடுக்க வந்தவ மாதிரி ஆயிடும் அத்தை. நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கல அத்தை. உங்களுக்கு மருமகளாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை. எனக்கு புரியுது. ஆனால் இன்னும் 6 மாதம் கழிச்சு இதே பதிலை சொல்லிட்டு தான் இங்கே இருக்க போறியா என்ன? சொல்லு பார்க்கலாம். இல்லை இருக்க தான் போறியா நீ? என்ன அனிதாவும் அத்தையும் இந்த நேரத்தில் கிச்சனில் என்ன பேசுகிறாங்க அப்படி? அது அந்த நேரத்தில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு, என்ன பண்ண போகிறேன்னு கூட எனக்கு தெரியல அத்தை. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். நீங்கள் சிம்பாலிக்கா என்கிட்ட சொன்னீங்க, நானும் சிம்பாலிக்காவே சொல்கிறேன் அத்தை. ஏன்னா டைரெக்டாக அந்த விஷயத்த உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல அத்தை. ஏன்னா பெத்த தாய்கிட்ட நான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அத்தை? அந்த மாதிரி தான் அத்தை உங்களை நான் நினைக்கிறேன். அனிதா, அத்தை, உங்களை எந்த விதத்துலையுமே எந்த இடத்துலையுமே உங்களை நான் குறைச்சே போட மாட்டேன் அத்தை. இதோ இன்னைக்கு நடந்துக்கிட்டீங்கல்ல, 6 பிள்ளைகளை பெற்றிருந்தாலுமே அந்த 6ல் ஒரு பிள்ளைகளோட மனசு நோகடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை உடனே சரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தாயா, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவள் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாமியாரா, மக பெருசு இல்லை மருமக தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற உங்கள் அந்த குணத்தாலையும் எந்த விதத்துலையுமே உங்களை அடிச்சுக்கவே முடியாதத்த. சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் மாமியார் கிடைப்பாங்களான்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணதில்லை. அன்எக்ஸ்பெக்டடாக என் லைஃப்பில் நீங்கள் கிடைச்சிருக்கீங்க. ஸோ உங்களை நான் மிஸ் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அத்தை? நானும் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன். எதனால் 2 பேர் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போவும் சிம்பாலிக்காக தான் நான் பேசுகிறேன். யார் பிள்ளைங்களுமே எனக்கு ஒன்று தான். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் விளக்கண்ணிலாம் வச்சு எனக்கு பார்க்க தெரியாது. யாருமே சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இருக்கிற காலத்தை தாண்டி நான் இல்லாத காலத்துலேயும் சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். இப்போ வரைக்கும் பணக்கார வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்காததுக்கு காரணமே இதுதான். பணக்கார வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்தா அவள் அன்பை கொடுக்குறாளா இல்லையோ அந்த இடத்துல பணத்து முறை காட்டுவா. அதே ஏழை வீட்டிலேருந்து கஷ்டப்படுற ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா குடும்பத்தை தங்க தேரில் வச்சு தாங்கும். அதனால தான் இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு ஏழை வீட்டிலேருந்தே நான் பொண்ணு எடுக்கிறேன். ஆதிராவுக்கு அம்மா கிடையாது. அம்மா இல்லாமல் ஒரு பொண்ணு இந்த சூழலில் வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது ஆதிரா என்கிட்ட சொன்ன கதையை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கு அப்பா அம்மா இல்லாமலாம் ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கல, எல்லாமே அவளுக்கு நான் கொடுத்துருக்கேன். என்ன அந்த மாதிரி தான் எனக்கு வரப்போகிற மருமகளும் அப்படித்தான் இருக்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருக்க 3 மருமகள்களும் இனி வரப்போகிற அடுத்த 2 பசங்களுக்கு இருக்க மருமகளும் இப்படித்தான் அமைய போகிறாங்க. எனக்கு அது தெரியும். ஆதிரா மாதிரி ஒரு மருமகளையும், உன்ன மாதிரி ஒரு மருமகளையும், சந்தியா மாதிரி ஒரு மருமகளையும் விட்டு கொடுக்க உங்கள் மனசு கோணப்பட என்னால் நடந்துக்க முடியாது. அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். இப்போ கூட
இங்கே ஒரு மாமியாராக பேசல அத்தை. ஒரு அம்மாவாக தான் பேசுகிறீங்க அத்தை. நீங்கள் நினச்சது நடக்கும் அத்தை. அது கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதத்தோட நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணி அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அத்தை. அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போது அது நடக்கல அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அனிதா, இதை நான் எதிர்பார்த்தது தான். என்ன எதிர்பார்த்து அந்த விஷயத்தில் ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எதிர்பார்க்காம நடக்கும்போது தான் நமக்கு வலிக்கும். ஸோ இதை நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் அனிதா, நீ எப்படியும் என்னை விட்டு போயிடுவல்ல? நீங்கள் அத்தை அப்படி நினைக்கிறீங்க அத்தை? நான் உங்களை விட்டு போனாலும் உங்கள் மேலே இருக்கிற பாசமும் சரி, உங்கள் மேலே இம்பட்டு நாள் வச்சுருந்த மரியாதையும் சரி, எதுவுமே என்னை விட்டு போகாத அத்தை. அன்பு வச்சவங்களுக்கு அன்பை எப்போதுமே பரிசாக கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு அன்பு கொடுத்தீங்க, நானும் உங்களுக்கு அன்பு கொடுத்துட்டேன். ஒருவேளை நான் இங்கேருந்து போனால் கூட உங்கள் மேலே வச்சுருக்க அன்பும் அந்த மரியாதையும் பாசமும் எப்போவும் போகாது. நான் எப்போவுமே உங்கள் வீட்டு மருமக தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி விக்ரமோட பொண்டாட்டி தான். அதை யாருனாலும் மாற்ற முடியாது. சொல்லப்போனால் இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் இவ்வளோ பெரிய அன்பு கொடுத்தது கூட நீங்கள் தான் அத்தை. ஸோ ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் அத்தை. ஆமாம் அத்தை, ஐ லவ் யூ ஸோ மச். ஆதிரா, எப்பவும் நீங்கள் மட்டும் தான் பெஸ்ட் மாமியார். தப்பத்தை அம்மா சொல்லுவாங்க அத்தை, எந்த மாமியார்னாலையும் அம்மா ஆகிட முடியாதுன்னு. ஆனால் இங்கே அம்மா தாத்த எங்களுக்கு மாமியார். என்னக்கா சரிதானே? கரெக்டாக சொன்னேன். ஐ லவ் யூ அத்தை. இப்பவும் அப்பவும் எப்பவும் எப்போதுமே நான் உங்களுக்கு மாமியார் இல்லை, அம்மா தான். கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பார். எதை போல வலிருப்பார் வேதையாய் உன்னை வளர்ப்பு. என்ன வேண்டும் இனி உனக்கு? தன்னை மடியில் சுகம் இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப தான் தைரியம் போல. பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சுல, ஸோ பயம் இல்லை. ஓ அப்படி. மாட்டினா இருக்கு. என்ன டேய், லவ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு. இனி கல்யாணம் ஆகுறது தானே, அது பார்த்துக்கலாம். நம்ம தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோமே. அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டேன்னு போய் சொல்ல முடியும்? எல்லாம் ஒரு தைரியம் தான். ஆனால் இந்த மறைமுக கல்யாணம் சீக்கிரம் வெளியே வரணும்னு ஆசையாகவும் இருக்குது, சேம் டைம் பயமாகவும் இருக்குது. இங்க பாரு, எல்லாம் கொஞ்ச நாளைக்குள்ள தான் எல்லாம் மாறும். என்ன நான் இருக்கேன்ல, ஃபீல் பண்ணாத. இப்படி திருட்டுத்தனமா எவ்வளோ நாளைக்கு பேச முடியும்? சீக்கிரமா நீ நானும் சேரணும்டா. கண்டிப்பா நடக்கும். நீ உன்னையும் என்னையும் யாருனாலையும் பிரிக்க முடியாது.